students, sum number 7 given la first term log 2 to the base 10 16 log 16 by 15 to the base 10 12 log 25 by 24 to the base 10 plus 7 log 81 by 80 to the base 10 is equal to 1. LHS value RHS la irukka value ku equal ah irukku appdi solli prove pananum. So ipo na LHS எடுத்து solve பண்றேன். Listen carefully. So I'm taking from LHS la start பண்றேன். இப்போ first term என்ன இருக்கா? Log of 2 to the base 10 இருக்கு. ஓகே, பிளஸ் இஸ் பிளஸ். இப்போ இந்த செகண்ட் டேர்முக்குள்ள 16 இது அப்படியே மேல எடுத்துட்டு போயிடலாம். எந்த ஃபார்மேட் படி? இங்க இருக்கிற ஃபார்மேட் நம்பர் 5 படி. ஓகே கிளியர்? ஓகே சாரி, ஃபார்மேட் நம்பர் 4 படி. log of m the whole power என்னன்னு இருந்ததுன்னா அது n log m ன்னு எழுதலாம். ஸோ n log m ன்னு இருந்ததுன்னா அது log m the whole power என்னன்னு எழுதலாம். அதாவது இது என்ன எடுத்து போய் மேல எழுதலாம். ஓகேவா? ரைட். அதை பேஸ் பண்ணி தான் இந்த 16 எடுத்து மேல எழுத போறோம். அப்படி எழுதுறோம்னா log of 16 to the base 15 16 by 15 இந்த 16 வந்து மேல பவருக்கு போயிடும், பேஸ்ல 10 இருக்கு. ஸோ சிமிலர்லி இந்த ரெண்டு டேர்மையும் மாற்ற போறோம். அதாவது இந்த 12 எடுத்து போய் மேல எழுத போறேன், இந்த 7 எடுத்து போய் மேல எழுத போறேன். அப்படி எழுதணும்னா பிளஸ் log of 25 by 24 to the base 10 பவர்ல 12 ஆயிடும், பிளஸ் log of 81 to the base 80 டிவைடட் பை 80 பேஸ் வந்து 10 பவர்ல வந்து 7 ஆயிடும். இது LHS. LHS எடுத்தா RHS கொண்டு வர போறோம். ஓகே ரைட். இப்போ that is equal to log of 2 to the base 10 plus log of 16. ஆக்சுவலா வந்தா 16 நியூமினேட்டர் பை டினாமினேட்டர் ரெண்டுக்கு ஹோல் பவர் இருந்தா நியூமினேட்டருக்கு ஒரு பவரா டினாமினேட்டருக்கு ஒரு பவர் ஆயிடும். 15க்கும் அதே பவர் 16 ஆயிடும், பேஸ் 10 இருக்கு. சொல்றது புரியுதா தாங்க? ரைட். இப்போ இந்த 16ங்கிறது நம்ம எப்படி எழுதலாம்? 2 power 4 அப்படின்னு எழுதலாம். 2 power 4 16 இல்லையா? ஸோ 16 ஹோல் பவர் 16 எழுதலாம். ஓகேவா? இப்போ இந்த பவர் ஹேவிங் பவர் a பவர் m ஹோல் பவர் என்ன இருந்ததுன்னா இது ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணலாம் இல்லையா? ஸோ 4 into 16 எவ்வளோ? 4 times of 40 64 அப்படின்னு மாற்றி எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ மேலே இருக்கிற 16 பவர் 16 இப்படி சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்கேன். சிமிலர்லி பிளஸ் log ஆஃப் இங்க பேஸ்ல வந்து 10 இருக்கு, நியூமினேட்டர் 25 டினாமினேட்டர் 24 இருக்கு. ஓகேவா? ரைட். சி இப்போ இந்த 25 நம்ம என்ன எழுதலாம்? 5 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். 5 ஸ்கொயர்னு எழுதலாம். ரெண்டுக்குமே பவர் 12. ஸோ இதுக்கும் பவர் 12, டினாமினேட்டருக்கும் பவர் வந்து 12 அப்படின்னு இருக்கு. ஸோ இங்க இந்த ஸ்கொயர் இந்த 5 ஸ்கொயர் ஹோல் பவர் 12 இருக்கு. அப்போ 2 into 12 24 அப்படின்னு இந்த ஸ்டெப்ல 24 அப்படின்னு மாத்திடலாம். அங்க புரியுது இல்லையா? ஸோ அடுத்த ஸ்டெப்ல பிளஸ் log ஆஃப் 81 to the base 80 ஓகே டிவைடட் பை 80 பேஸ் 10 இருக்கு, மேல 7 இருக்கு. ஓகே இப்போ இந்த நம்பர்ல எந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சிம்பிளிஃபை எக்ஸ்போனென்ஷியல் கண்டுபிடிச்சதுல எக்ஸ்போனென்ஷியல் கண்டுபிடிக்கும் போது நீ ரொம்ப லோ வேல்யூவா 2 3 4 5 6 இந்த ரேஞ்சுக்குள்ளே வச்சிருக்கணும். ஓகேவா? அப்போ நான் இங்க என்ன பண்றேன்னா இந்த 81ங்கிறத 3 power 4 எழுதுறேன். ஸோ 3 power 4 டைம்ஸ் எவ்வளோ ஆகும்? 3 into 3 into 3 into 3 3 3s are 9 9 3s are 27 27 3s are 81 ஆயிடும். ஸோ இந்த 81ங்கிறத 3 power 4 அப்படின்னு எழுதலாம். இந்த 81ங்கிறத 3 power 4 எழுதலாம். இது காமனா நியூமினேட்டர் டினாமினேட்டர் காமனா தான் 7 இருக்கு. ஸோ இது மேல இருக்கிற நியூமினேட்டருக்கும் பவர் 7 டினாமினேட்டருக்கும் பவர் 7 அப்படின்னு கன்வெர்ட் ஆயிடும். அங்க புரிஞ்சுது இல்லையா? ரைட். இப்போ அதை சிம்பிளிஃபை பண்ண போறோம். சிம்பிளிஃபை பண்றதுக்கு முன்னாடி இந்த இப்போ நியூமினேட்டர்ல சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம், அதே மாதிரி டினாமினேட்டர் சிம்பிளிஃபை பண்ணலாம். இந்த 15 அப்படின்னு இருந்ததுன்னா 15 is equal to 3 into 5 times எழுதலாமா? ஸோ அப்போ 15 power 16 அது என்ன எழுதலாம்? 3 power 16 அதே மாதிரி 15 power 16 அப்படின்னா ரீஆல்டரேட் பண்ணிடலாம். ஸோ இந்த 15க்கு பதிலாக 15 power 16க்கு பதிலாக என்ன எழுதுறேன்? 3 power 16 5 power 16 அப்படின்னு எழுதுறேன். 3 power 16 into 5 power 16 அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ 24 எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? 2 into 2 into 2 2 2s are 4 4 2s are 8 8 into 3 அப்படின்றது that is equal to 24. 2 2s are 4 4 2s are 8 8 3s are 24. அப்போ இது என்ன எழுதலாம்? இந்த 2 into 2 into 2 2 cube into 3 the whole power 24 பவர்ல 12 இருந்ததுன்னா whole power 12. ஸோ அதை 2 power 3 the whole power 12. அப்போ 2 power 10 20 30 36 ஆயிடும் into 3 power 12 அப்படின்னு மாறிடும். ஓகேவா? ஸோ இந்த 24ங்கிற டேர்மையும் நான் இப்படி ரீஆல்டரேட் பண்ணிடுறேன். 2 power 36 3 power 12 அப்படின்னு சொல்லி 2 power
2 பவர் 36 again 3 பவர் 12 அப்படின்னு மாற்றி எழுதியிருக்கேன். அடுத்ததா 80ங்கிற நம்பர் இருக்கு. 80 எப்படி எழுதலாம்? 80ங்கிறத 8 is equal to 2 into 2 into 2. 2 to 4, 4 to 8. 8 into 10 எழுதல. ஓகேவா? இந்த 10ங்கிறத 5 into 2 எழுதலாம். 5 into 2 times. So 2 to 4, 4 to 8, 8 5 40, 42 18 ஆயிடும். இப்போ எவ்வளோ டைம்? 2, 1, 2, 3, 4 times. So 2 power 4 into 5 எழுதலாம். இது 80. ஓகே, அப்போ 80 பவர் 7 இருந்ததுன்னா 80 பவர் 7 இருந்ததுன்னா இந்த 2க்கு பவர் 7, இந்த 5க்கு பவர் 7. ஓகேவா? ஸோ இந்த 80 இப்போ நான் ரீஆல்டரேட் பண்ணிருக்கிறேன். 2 பவர் 4 the whole power 7. 2 power 4 2 power 4 in whole power 7 into 5 power 7 5 power 7 அப்படின்னு எழுதியிருக்கேன். ஓகே, உங்களுக்கு எந்த டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன்னா ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பிரைம் நம்பருக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். பிரைம் நம்பரை வச்சு அது பிரைம் நம்பருக்கான எக்ஸ்போனென்ஷியல் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா 2 3 5 2 3 5 2 3 5 இந்த ரேஞ்சிலேயே நம்ம ஷஃபிள் பண்ணோம். சார் இப்போ 18 இருக்குல்ல சார், 80 வந்து 8 into 10 எழுதக்கூடாதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். 8 into 10 எழுதலாம் தாங்கோ. 8 into 10 எழுதலன்னா நம்ம கேன்சல் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்கனால எல்லா இடத்துலயும் சிமிலரா ஒரே நம்பர் ரிட்டர்ன் ஆகிற மாதிரி நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம், ரிப்பீட் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இங்க 2 power 36 2 3 5 2 3 5 இந்த டேர்ம்ஸ்லேயே கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இங்க 2 power 7 the whole 2 power 4 the whole power 7 இருக்கு. ஸோ 7 4s are a power m into whole power n equal to a power mn. ஸோ 2 power 4 7s are 28. அப்போ இந்த டேர்மையும் மாற்றி 28 அப்படின்னு கன்வெர்ட் பண்ணி எழுதுறேன் 28. ஓகே, ஸோ இந்த ஸ்டெப் மட்டும் முடிச்சிட்டேன்னா இந்த சம் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, மறுபடியும் ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பார்க்கன்னா இப்போ நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் ரெண்டுக்குமே பவர் இருந்ததுன்னா நியூமரேட்டருக்கு தனி பவர், டினாமினேட்டருக்கு தனி பவர், அதுல எந்த டவுட் இல்லை. சரியா? இப்போ இந்த நியூமரேட்டரையோ டினாமினேட்டரையோ 2 3 5 அப்படிங்கிற பிரைம் நம்பரை யூஸ் பண்ற மாதிரி எக்ஸ்போனென்ஷியலா கன்வெர்ட் பண்ணணும் ஒவ்வொரு நம்பரையும். அப்படி இந்த ஒரு ஸ்டெப்பை மட்டும் நீ கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா சம்ஸ் வந்து ரொம்ப ஈஸி ஆகிடும். நம்ம என்ன ஞாபகத்தில் வச்சிருக்கணும்? பிரைம் நம்பரோடைய எக்ஸ்போனென்ஷியலா அதை கன்வெர்ட் பண்ணணும். பர்டிகுலரா 2 3 5ங்கிற பேசிக் பிரைம் நம்பருடைய எக்ஸ்போனென்ஷியலா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா போதும். இதுக்கு பின்னாடி சம் ஈஸியா எழுதிடலாம். சரி கவனி, இது ஒரு லாகா, ஃபர்ஸ்ட் டேர்மா, இது செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம். ஸோ லாக் ஏ பிளஸ் லாக் பி பிளஸ் லாக் சி பிளஸ் லாக் டி அப்படிங்கிறத லாக் ஆஃப் ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் டி அப்படின்னு எழுதலாம். சாரி, ஏ இன்டூ பி இன்டூ சி இன்டூ டின்னு எழுதலாம். எந்த ஐடென்டிட்டி படி? இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, லாக் ஏ பிளஸ் லாக் பிங்கிறத லாக் ஆஃப் ஏ இன்டூ பி அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி லாக் ஏ பிளஸ் லாக் பி பிளஸ் லாக் சி பிளஸ் லாக் டிங்கிறத லாக் ஆஃப் ஏ இன்டூ பி இன்டூ சி இன்டூ டி அப்படின்னு எழுதலாம். ஸோ அந்த ஸ்டெப் தான் எங்களுக்கு போற திஸ் கேன் பி ரிட்டன் லாக் ஆஃப் பேஸ் வந்து 10 இருக்கு, வேல்யூ 2 into 2 power 64 into divided by 3 power 16 into 5 power 16 into next இங்க 5 power 24 divided by 2 power 36 into 3 power 12 into இங்க 3 power 4 the whole power 7 அப்படின்னா 3 power 28 divided by 2 power 28 into 5 power 7 அப்படின்னா தனித்தனியா ஓகே இந்த ஃபார்மேட்ல லாக் a into b into c into d ஃபார்மேட்ல எழுதிடலாம். ஓகேவா? அப்படி எழுதிட்டோம்னா இப்போ எந்தெந்த வேல்யூஸ் எல்லாம் கட் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். சரி, இங்க கவனி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க 3 power 16 இருக்கு, மேல 3 power 28 இருக்கு. ஸோ 3 power 16ஐயும் ஓகே ரைட், இங்க 3 power 16 இருக்கு, இங்க 3 power ரைட் 3 power 16 இருக்கா, இந்த 3 power 16 நீங்க கட் பண்ணிட்டோம்னா இங்க ரிமைனிங் வந்து 12 இருக்கு. ஓகேவா? ரைட், இப்போ இங்க 3 power 12 இருக்கு, கீழே 3 power 12 இருக்கு. அப்போ இந்த 3 power 12 இந்த 3 power 12 எலிமினேட் பண்ணிடலாம். பார்ட்ஃபுல் எலிமினேட் ஆயிடுச்சு. அடுத்ததா 5 power 16 இருக்கு. 5 power 16 மேல இருக்கிற 5 power 24ல கட் பண்ணோம்னா ரிமைனிங் 8 இருக்கும். ஓகே, இப்போ கீழே 5 power 7 இருக்கு, மேல 5 power 8 இருக்கு. அப்போ 5 power 7 கட் பண்ணோம்னா நியூமரேட்டர்ல கட் பண்ணோம்னா இந்த 8ல இருந்து 7 போயிடுச்சுன்னா 1 மட்டும் இருக்கும். அப்போ 5 power 1 மட்டும் ரிமைனிங் இருக்கு. அடுத்ததா
2 பவர் 36 இருக்கு, இங்க 2 பவர் 28 இருக்கு. ஸோ 2 பவர் 36 பிளஸ் 2 பவர் a பவர் m இன்டூ a பவர் n ஈக்குவல் டு a பவர் m பிளஸ் என்ன? ஸோ 36 பிளஸ் 26 30 50 58 64. 64 டினாமினேட்டர் 64 இருக்கு, நியூமரேட்டர்ல 64 இருக்கு. ஸோ இந்த 36 இங்க கட் பண்ணா 28. அந்த 2 பவர் 28யும் கீழே இருக்கிற 2 பவர் 28யும் கட் பண்ணிடலாம். அப்படி கட் பண்ணிட்டோம்னா ரிமைனிங்கா நமக்கு log ஆஃப் இங்க 2 இன்டூ இங்க இந்த டேர்ம்ல கட் ஆயிடுச்சு, இங்க 5 மட்டும் இருக்கு, 5 மட்டும் இருக்கு. அப்ப இந்த டேர்ம் கட் ஆயிடுச்சு, டினாமினேட்டர்ல இது எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. 2 இன்டூ 5 இருக்கு, 2 இன்டூ 5 பேஸ் எவ்வளோ? பேஸ் வந்து 10. ஓகே, பேஸ் 10. therefore that is equal to log ஆஃப் என்ன எழுத மாட்டேங்க கண்ணா, ஒரு நிமிஷம் வேற மார்க் சேஞ்ச் பண்ணிடுறேன். log ஆஃப் 2 இன்டூ 5 டு தி பேஸ் 10 இருக்கு. பேஸ் 10 2 5s 10 இருக்கு. ஸோ log ஆஃப் 10 டு தி பேஸ் 10 உடைய வேல்யூ என்ன? ஃபர்ஸ்ட் ஐடென்டி படி log ஆஃப் a டு தி பேஸ் a உடைய வேல்யூ 1. ஸோ சிமிலர்லி இங்க log ஆஃப் 10 டு தி பேஸ் 10 அதோடைய ரிசல்ட் 1. ஓகே, ஸோ அடுத்ததா இந்த 1ங்கிறதா RHS. ஸோ நம்ம LHS எடுத்து சார்ட் அவுட் பண்ணிட்டு இருந்தோம், இந்த LHS எடுத்து சால்வ் பண்ணிட்டு இருந்தோம். LHS இஸ் ஈக்குவல் டு RHS வந்ததுனால என்ஸ் ரூட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடலாம். இதோட இந்த சம் முடிஞ்சது. வீடியோ பாஸ் பண்ணி காப்பி பண்ணிடுங்க. டவுட் இருந்தா கேட்டு பாருங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.